ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் 5 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு டிஃபன் ஐட்டம் செஞ்சிடலாம். சூப்பர் டேஸ்டியாக, அவ்வளோ ஸ்பாஞ்சியாக, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு துண்டு இஞ்சி, ஒரு துண்டு பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாவை ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுருக்கேன். ஃப்ளேவர் இடித்து வச்சா நல்லா சூப்பராக இருக்கும், அதுக்காக இடித்து வச்சுருக்கேன். சின்ன மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு நான் ரவை சேர்த்துருக்கேன். 1 கப்பு ரவை சேர்த்தோன்னா 1/2 கப் அளவுக்கு சாதம், பழைய சாதமாக இருந்தாலும் பரவாயில்ல, புளிக்காமல் இருந்தால் போதும். அதுலேருந்து 1/2 கப் அளவுக்கு நம்ம சாதம் எடுத்துக்கலாம். சுடு சாதம் இல்லாமல் கொஞ்சம் ஆறுன சாதமாக எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுலேயே நல்லா ரவை நல்லா ஊறிடும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா அரைச்சிட்டு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு மைய அரைக்கணும். அரைச்சி வச்ச மாவை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை அதில் சேர்த்துடலாம். கேரட்டை துருவி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை தாளித்து இந்த மாவில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிஞ்சளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா தடவி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவை அதில் ஊற்றிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே அந்த மாவு வச்சு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு வேக வச்சா சூப்பரான ஒரு டிஃபன் ரெடி. இதை அப்படியே சாப்பிட்லாம். இதுக்கு சைட் டிஷ் தேவையில்லை. இல்லை எனக்கு ஏதாவது தொட்டுட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னா புதினா அல்லது கொத்தமல்லி சட்னி வச்சுக்கோங்க. தேங்காய் சேர்த்த புதினா கொத்தமல்லி சட்னி சூப்பராக இருக்கும். அடுத்த வீடியோவில் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ரெசிபி பார்க்கலாம். ஃபார் வாட்சிங்.